வெற்றிகரமாக வந்து வெள்ளியங்கிரி மலையோட 7வது மலை ஏறப்போகிறோம். இங்கே ஒரு மிகப்பெரிய ஒரு பாறை இருக்குது. பீமன் உருண்டை. ஓ, இது பேர் பீமன் உருண்டைங்களா? ஓ, களி ஊருக்கு ஒரு உருண்டை இருக்கா? இதுதான் பீமன் உருண்டை. மகாபலிபுரத்துலேயே பீமன் இருக்கு. சரிங்க, இங்கேயும் நம்மால் பேர் வச்சுருக்காங்க. படிச்சுடுங்க. சபரி சபரி புலிப்பாணி சித்தர் கூட எழுதிக்க மாட்டாங்க. இவங்க புலிகேசியா? விடு. சரி, இங்கே நம்ம சிவசிவான்னு போக வேண்டியது. எல்லாமே பரமாத்மால இருந்து அந்த ஜீவாத்மா தானே எழுதி போட்டு. எங்கேயே போக சொன்னாங்க வெயிட்டாக. இந்த மலை பயணம் எனக்கு ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. எனக்கு ரொம்ப நாளாக வந்து இந்த வெள்ளியங்கிரி மலை போகணுன்னு ரொம்ப ஆசை. ஆனால் போயிட்டு வந்தவங்கெல்லாம் 7 மலை ஏறணும், அப்புறம் ரொம்ப கஷ்டம், அப்புறம் ஒரு வாரம் படுத்த இடத்துலேருந்து எந்திரிக்க முடியாது, அப்படி இப்படியெல்லாம் சொல்லியிருந்தாங்க. இதோட அனுபவத்தை நான் சொல்லணுன்னா இன்னும் ஒரு அரை மணி நேரத்தில் மேலே மலை ஏறிடுவோம். இந்த அனுபவம் எப்படி இருக்குன்றது உங்களுக்கு தெரிய விழா குழு சார்பாக கடமைப்பட்டிருக்கோம். கபடி போட்டியில் காம்பேர் பண்ணிட்டு இருந்தீங்க அதுக்கு முன்னாடி. கரெக்டாக 7 மணி ஆக போகுது. இருந்தாலும் வெளிச்சம் நல்லா இருக்குது. வீரபத்தர் என்ன ஒரே இருட்டிகிட்டே போகுது. மேலே கரண்ட் எதுவும் இருக்குமா? இப்போ தான் இபி ஆஃபீஸ்க்கு அப்ளிகேஷன் கொடுத்துருக்குறாங்க. ஒரு எலக்ட்ரீஷியன் அனுப்பிச்சிருக்கிறாங்க. வயரிங்கெல்லாம் வாங்கிட்டு போய் கனெக்ஷன் கொடுத்தாங்கன்னா அப்படியே டியூப்லைட் கொடுத்தோம்னா எரியும். நிஜமாவா? சும்மா சொன்ன வாங்க. என்னமா நிஜமா நம்புற மாதிரியே சொன்ன மாதிரி இருக்குது. இல்லை அப்படியே ஏறணும். கொஞ்சம் இருக்கிற பிள்ளைட்டு ஏறிட்டோம்னா போயிடுறாங்க. அரை மணி நேரத்தில் ஏறிடலாம்னு நினச்சோம். ஒரு மணி நேரம் ஆகும்னு நினைக்கிறேன். இன்னும் ஒரு 10 நிமிஷத்தில் மேலே போயிடலாம். வேற எங்கேயும் ஒரு வழி போகுது. நம்ம மட்டும் தான் ஏறுவோம் போல. 10 மெல்ல மெல்ல மெல்ல. ஓகே, மெதுவா. பவர் ஸ்டேஷன் தான் அப்படியே பளிச்சுன்னு இருக்கீங்க கீழே. பவர் ஸ்டேஷனால வீடியோவில் தெரிய மாட்டேங்குது, குட்டியூண்டு தெரியுது. அப்படி அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் தெரியுது. இல்லையா பாதை இருக்கா இல்லையா? இருக்கு, இதுதான் பாதை. எங்க மலையை காணோம். ஆமாம், இதுதான் பாதைங்க. நடங்க. சரி போங்க போங்க பார்ப்போம். பார்ப்போமா? மாதிரி கரெக்டான வழி தான் அது. ஓகேங்களா? படிக்கட்டு வெட்டி இருக்கிறாங்க. பரவாயில்ல, வெட்டியிருக்காங்களா? ஆமாம் ஆமாம். பயங்கரமாக இருக்கு. வழி இருக்கா? இருக்கு இருக்கு. பார்த்து 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 மணி போங்க.
இருக்கு வழி இந்த வழி தான், கரெக்டு தான். நீங்கள் போங்க, நீங்கள் போங்க, நீங்கள் பரவாயில்ல. நான் தான் டார்ச் இருக்குல்ல எனக்கு. பொறுமையாக போங்க. இதுவாக போனேன், ஏன்னா தடுமாறு. குச்சி வேறு இருக்கா? இங்கே வந்து கீழேருந்து பார்க்குறப்போ கரெக்டாக வழி தெரிஞ்சுது. அந்த சுயம்பு வெள்ளியங்கிரி சுயம்பு பார்த்து மேலே வந்தோம். ஆனால் இங்கே 2-3 வழி இருக்குது மேலே போகிறக்கு. இப்போ எந்த வழியில் போகிறதுன்னு தெரியல, போகிற வழி கரெக்டானு தெரியல. அதனால் அப்படியே சித்தம் போக்கு சிவப்போக்குன்னு போயிட்டுருக்கோம். வழி இருக்கான்னு சொல்லுங்கண்ணா. பார்த்து வாங்க வாங்க, கொஞ்சம் ரிஸ்க்கு தான், பார்த்து வாங்க. இந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் இக்கட்டான. அப்போ வீடியோவில் வந்து ஒரு இடத்துல ஈஸின்னு சொன்னால், ஆமாம், இருட்டான இடத்துல வர்றது கஷ்டம். கரெக்டு தானே வழி? கோயில் எல்லோரும் பேசுகிற சவுண்டெல்லாம் கேட்குது. கிட்டத்தட்ட கோயில் பக்கத்தில் வந்துட்டோம். ஜில்லுன்னு காற்று வேறு அடிக்குது, சூப்பராக இருக்குது. ஏய், நாங்கள் தெரியுறோமா? இருங்க, இப்போ தான் தெரியுறீங்க. கேமரா தெரியுமா? வழி தெரியுதா? வழி தான் தெரியல. ஒரு பாடல் ஓசை கேட்குறதா? என்ன இங்கே ஒரு தேனிசை தென்றல் நடு ரோட்டில் எஃப்எம் ஸ்டேஷன் ஓப்பன் பண்ணிட்டானுங்களா? ஆமாம், பாட்டு கேட்குது. ஆமாம், ஓம் நம சிவாய் வாழ்க. அடுத்த லைன் வந்து நாதன் தாள் வாழ்கங்கிறாங்க. ஆமாம், நாதம்ங்கிறது இசை தானே? ஆமாம். வாங்க, ஏன் வாழ்க வாழ்கன்னு சொல்கிறோம் தெரியுங்களா? தெரியலிங்களே. வாழ்க வாழ்கன்னு சொல்லும் போது தான் நீங்கள் நல்லா வாழ்வீங்க. அதான் என்ன போல் வாழ்க்கை அப்படின்னு சொல்கிறாங்களா? அப்படிங்கிறத விட வாழ்க வளமுடன் வாழ்க அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்குள்ள இருக்க சிவன் வந்து வாழும். வாழ்த்துனா நல்லது தான் நடக்கும். ஆமாம். அப்போ ஒரு மனிதன் அதிகமாக எவன் ஒருவன் ஓம் நம சிவாய் வாழ்க, இப்போ என்னை சந்திக்கும் போது ஓம் நம சிவாய் வாழ்கன்னு சொல்லணும். இந்த வீடியோ பார்க்குறவங்க கமெண்ட்ல ஓம் நம சிவாய் வாழ்கன்னு சொல்லணும். அந்த வாழ்கங்கிற வார்த்தையை சொல்றதுக்கான சந்தர்ப்பத்தை அதிகமாக உபயோகிச்சிட்டோம்னா நல்லா வாழ்ந்துருவான். வேற எதுவுமே தேவையில்லை. ஓம் நம சிவாய் வாழ்க, உனக்குள் இருக்கும் உயிர் வாழட்டும், எனக்குள் இருக்கும் உயிர் வாழட்டும். 2 பேர் சந்திக்கும் போது அப்படி சொல்லிக்கணும். நீயும் பிறந்துட்டேன், நானும் பிறந்துட்டேன், 2 பேர் வாழ்ந்தாகணும். அதனால அடிக்கடி நாம அதை சொல்லிக்கணும். வாழ்க வாழ்கன்னு சொல்லிக்கணும். எந்த அளவுக்கு சொல்றோமோ அந்த அளவுக்கு ஒருத்தன் நல்லா வாழ்வோம். ஆனா இன்னைக்கு யாரு நம்ம ஒருத்தன் சந்திக்கும் போது வாழ்கன்னு சொல்றாங்க, கூச்சப்பட்டுக்கிறாங்க, வெக்கப்பட்டுக்கிறாங்க. ஆமா, நம்ம கடவுளுடைய நாமத்தை சொல்றதுக்கு நாமளே வெக்கப்படலாமா? படக்கூடாது. ஆமா, உனக்கு எந்த கடவுள் பிடிச்சிருக்குதோ அந்த கடவுளோட பேரை சொல்லி என்னோட இன்ட்ரோ ஆகு. உங்களுக்கு பெருமாள் பிடிச்சிருக்கா, ஓம் நமோ நாராயணா அப்படின்னு சொல்லு. நான் பதிலுக்கு ஓம் நமோ நாராயணன்னு சொல்றேன், ஓம் நம சிவாய் வாழ்கன்னு சொல்றேன். இப்போ இந்த மலை ஏறுறதுக்கு குச்சி நமக்கு தேவைப்படுது. அதே மாதிரிதான் இந்த வாழ்க்கைங்கிற கரை சேர்றதுக்கு ஓம் நம சிவாய்ங்கிற நாமமோ ஓம் நமோ நாராயணங்கிற நாமமோ துணைக்கு வச்சுக்கோங்க. இப்போ நாம் இந்த குச்சியை வச்சு இவ்வளோ தூரம் வந்திருக்கிறோம், 7 மலை. அந்த பிறவிங்கிற பெருங்கடலை தாண்டறதுக்கு இறைவன் ஒருத்தர் இருக்கிறான், அந்த குச்சியை வச்சுக்கோங்க. அந்த பிறவி பெருங்கடல் நீந்தார் இறைவனடி சேராதோர் அப்படிங்கிறாரு திருவள்ளுவர். 10வது குறள்ல சொல்றான்னு நினைக்கிறேன். இறைவன் ஒருத்தர் இருக்கிறான்னு நம்பினா மட்டும்தான் பிறவிங்கிற பெருங்கடலையவே நீந்த முடியும். இல்லைன்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்க, அந்த கடலுக்குள்ளே உட்காந்துக்க வேண்டியதுதான்.
அப்பாடா ஒரு மனிதரை ஒரு மனிதரை பார்த்துட்டோம். கரெக்டாக தான் வந்திருக்கோம். அப்போ தான் வந்திருக்கிறோம். இந்த பக்கம் தான் போகணும்னு நினைக்கிறேன். சிவன் வந்து எலிமை போட்டுருக்காங்களா? நிறைய குச்சி இருக்கு, வேல். ஆமாம், நிறைய வேல்கள்லாம் இருக்கு இங்கே. சாமியை கூப்பிட்டு வந்துருவோமா? அப்பா, எத்தனை வேல்! இதான் கரெக்டா. ஒவ்வொருத்தரும் வந்து பல்வேறு வேண்டுதல்கள் படி இங்கே வருவாங்க. வேல் கொண்டு வந்து வைப்பாங்க. வெற்றி பெற்று அவங்க காரியம் வெற்றியாச்சுன்னா இங்க வந்து வேலை கொண்டு வந்து நட்டுறேன்னு சொல்லி வேண்டி இருப்பாங்க. அதுக்கு இவ்வளவு பேர் மலையை தாண்டி ஒருத்தர் வேலை கொண்டு வந்து நட்டிட்டு போறாங்கன்னா எந்த அளவுக்கு சாமி வந்து அருள் புரிஞ்சிருக்கணும், எந்த அளவுக்கு அது வெற்றி அடைஞ்சிருக்கணும். காரிய வெற்றி அடைஞ்சா இப்போ ஒரு கடையில கொடுத்து அண்ணா எனக்கு ஒரு வேல் செய்யுங்க அப்படின்னு சொல்லி செஞ்சு கொண்டு வந்து வைக்கிறாங்கன்னா அந்த அளவுக்கு அவங்க சக்சஸ் அடைஞ்சிருக்கிறாங்க. இங்க வேண்டுதல்லாம் நிறைவேறுது அப்படிங்கிறாரு. எவ்வளோ வேல், ஆயிரக்கணக்கான வேல்கள் இருக்கும் போல. கண்டிப்பா. விநாயகருக்கு சொல்லிட்டா முதல் முழு கடவுள் விநாயக பெருமான். சிவாய ஓம் நம 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 சிவாய. வெள்ளியங்கிரி ஆண்டவருக்கு அரகரோகரா, வெள்ளியங்கிரி ஆண்டவருக்கு அரகரோகரா, வெள்ளியங்கிரி ஆண்டவருக்கு அரகரோகரா. தன்னார் மதியும் தளர்வாரறிவோம் சடிலத்தனியும் தலைவா சரணம். பன்னார் இசையும் பகைமான் குரலும் பட செஞ்ச விநாயகனே சரணம். பெண்ணாய் உமையும் ஆனாய் நீயும் பிணையும் திருமேனியனே சரணம். விண்ணாடவரும் மன்னவரும் பணியும் வெள்ளியங்கிரி மறைநாயகனே சரணம் சரணம் சரணம். திருச்சிற்றம்பலம். நம சிவாய. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஓம் நம சிவாய வாழ்க, 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 ஓம் நம சிவாய வாழ்க. எங்களுக்கு சாமி வரல, வந்து அப்படியே கொடுத்துட்டு போயிடும் உங்களுக்கு. எங்களுக்கு யாரும் நாங்களும் எடுத்து சொல்கிறோம். கொஞ்சம் சாம்பார் சாம்பார் எடுத்துங்க ஒன்றும் பிரச்சனை எடுத்துக்கேன். எனக்கு எடுத்துக்கங்க. நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா எல்லாத்தையும் எடுத்துருவோம். போதும். இது போதுங்க. தெரியுதுண்ணா, ஏதோ ஒயிட்டா ஓரளவு, இன்னும் கொஞ்சம் மேலே. இப்போ ஓகே. ஓகே. எங்களுடன் வந்து மலை இறக்கத்துக்கு சில பேர் பயணமாக தயாராக இருக்கிறார்கள். அதில் ஒருவர் பட்டை போட்டிருக்கிறார். எல்லாருமே பட்டை போட்டிருக்குமா? அண்ணா உங்கள் பேர்? மணி. கிருஷ்ணகிரி மணி. அண்ணா உங்கள் பேர்? அன்பு கிருஷ்ணகிரி. அண்ணா? புகழேந்தி பூதாம்பூர் விருத்தாச்சலம். அண்ணா நீங்கள்? அமுதன் திட்டக்குடி.
திட்டக்குடி. திட்டக்குடி அது எங்கே இருக்கு? பக்கத்தில் கடலூர் டிஸ்ட்ரிக்ட். ஓகே, அங்கேருந்து வரீங்களா? அங்கே மேலே சின்ன சின்னதாக லைட்டு தெரியுது பார்த்தீங்களா? அதுதான் கிரிமலை. நாங்கள் அங்கேருந்து மலையிலேருந்து இறங்கி கொஞ்சம் தூரம் இங்கே வந்துட்டோம். நாங்கள் எங்கள் நண்பர்கள்லாம் வந்துட்டுருக்கோம். இறங்கிட்டு இருக்காங்க போல அவங்க. ஆமாம், அவங்க இறங்கி லைட் நல்லா தெரியுது பாருங்கள் எவ்வளோ அழகா. சரியான ஹையாக இருக்கிற மலைங்க இது. ரிட்டர்ன் போகிறாங்களா? இல்லை இல்லை, அந்த மினி மினி லைட் எரியுது பார்த்தீங்களா? அங்கே வந்துட்டுருக்காங்க. ஆ இருங்க, ஜூம் பண்ணி பார்த்தா தெரியுதான்னு பார்ப்போம். ஓ சாரி சரி. ஆப்போசிட்ல ஏறவங்கள காட்டுங்க. இல்லை பொம்பளை இல்லை, ஒரு பிசாஸ் பிடாரி. ரெண்டாவது மலை முடிச்சு மூணு மலை ப்ரோ. என்ன மலைன்ட்டு இது? ரெண்டாம் மலை முடிச்சு எத்தனாவது மலை சமயம் இது? இப்போ மூணாவது ஸ்டார்ட் ஆகுது. மூணாவது ஸ்டார்டிங் இந்த ஓம் நம சிவா. ஆ இவனே பாம்பாட்டி சித்தர். ரெண்டு வந்துட்டோமா? கீழே வாங்க வாங்க. கம்பெனிக்கு இருந்தா அப்படியே பொறுமையா வாங்க, 4-5 பேர் இருக்கோம் வாங்க. இது வந்து நாங்கள் முதல்ல தண்ணி பிடிச்ச இடம். அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் தண்ணி பிடிக்கிறப்போ நாங்கள் மட்டும்தான் பிடிச்சிட்டு இருந்தோம். ஒரு 5-6 பேர் தான் இருந்தோம், நீங்கள் பார்த்துருப்பீங்க. பட் இப்போ பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து நைட்டு மேலே மலை ஏற தான் விரும்புகிறாங்க. ஏன்னா மத்தியானம் சன்லைட் ஜாஸ்தி இருக்கிறதுனால அந்த வெளிச்சத்தில் போக முடியாது. ஏன்னா பாறையிலேயே நடக்க வேண்டியதாக இருக்கும். பாறையிலேயே வந்து படிக்கட்டுகளும் செதுக்கி வச்சுருப்பாங்க. ஸோ அந்த பாறையில் சூடு அதிகமாக இருக்கிற காரணத்தினால நிறைய பேர் வந்து நைட்டு தான் மலை ஏற விரும்புகிறாங்க, நிறைய பேர் போகிறாங்க. ஆனால் குறிக்கோள் ஒன்று தான், இறைவனை அடைய எந்த நேரத்திலும் போகலாம். அது நம்மளோட சௌகரியத்தை பொறுத்து. சீனிவாசா இருக்கீங்களா? எங்கேயும் போயிடலையே.
சார் தான். டார்ச் லைட் எங்கே கொடுங்க, டார்ச் லைட் போட்டுக்கோம். ஓகே சரி, கீழே போய் வீடியோ போடுவோம். ஓகே, வெள்ளியங்கிரி மலை அடிவாரத்தை வந்து நாங்கள் கரெக்டாக இப்போ மணி வந்து 3 ஆகுது. 3 மணி அளவில் நாங்கள் ரீச் ஆகிட்டோம் கீழே. அதிகாலை 3 மணி. அதிகாலை 3 மணி, ஆமாம். அப்புறம் மத்தியானம் 3 மணி அப்படி இருட்டாக இருக்கும். நைட் எப்போ எடுக்கிறீங்கன்னு நினச்சிக்குவேன், லைன்ஸ் எல்லாம் போட்டு. சார் தான். இப்போ வந்து மதியம் 1 மணிக்கு ஏற ஆரம்பிச்சது. ஏறும்போது உண்மையாகவே 7 மலை ஏறினதுக்கான எந்த ஒரு சலிப்போ வேர்வையோ தெரியல. ஆனால் இறங்கும்போது ஓரளவுக்கு சிரமப்பட்டு தான் இறங்கணும். ஆமாம், அதை மனசில் வச்சுக்கணும். அப்படியே வந்துட்டோம், வெற்றிகரமாக வந்துவிட்டோம். இப்போ நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா மலையேற்றம் வந்து மெயினாக வந்து நைட் டைமில் தான் எல்லோரும் மலையேறுறாங்க. இப்போ நாங்கள் இந்த சந்தோஷங்களாக தான் இந்த மாதிரி ஒரு மத்தியான டைமில் மலை ஏறி நைட் டைமில் விடிகாலையில் கீழே இறங்குற மாதிரி இறங்கியிருக்கோம். இப்போ நிறைய அன்பர்கள் வந்து மலை ஏறுறதுக்கு வந்துட்டுருக்காங்க, பார்த்துட்ருக்கீங்க. 3 மணிக்கு மலை ஏறுறாங்க, நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆமாம், விடிகாலை 3 மணிக்கு பயணத்தை தொடங்கி ஒரு 7 மணி அந்த டைமில் வந்து வெள்ளியங்கிரி மலை ஆண்டவரை தரிசிக்க போகிறாங்க. சந்தோஷங்க, வெற்றிகரமாக 7 மலையும் ஏறி இறங்கியாச்சு. மத்தியானம் 1 மணிக்கு ஏற ஆரம்பித்து தொடர் பயணமாக ஒரு சில இடங்களில் மட்டும் உட்காந்துட்டு நேராக சிவனை போய் பார்த்தா, அங்கே அவர் சொன்ன ஓம் நம சிவாய அடி வயிற்றுலேருந்து சொல்கிறாரு. அது ரொம்ப மனசுக்கு பிடிச்சிருந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்துச்சு. வெற்றிகரமாக 7 மலைகள் எல்லாம் தாண்டி சந்தோஷ் பாலாஜி ராஜகோபால் சொன்ன மாதிரி வெள்ளியங்கிரி மலை ஆண்டவரை வந்து தரிசனம் பண்ணிட்டு வந்திருக்கோம். காலையில் வந்து நாங்கள் ஒரு மதியம் ஒரு 1 மணிக்கு நாங்கள் மலை ஏற ஆரம்பித்தோம். கரெக்டாக வந்து ஒரு 8 மணிக்கெல்லாம் அங்கே ரீச் ஆகிட்டோம். அப்புறம் இறங்குறப்ப வந்து சாமி கும்பிட்டுட்டு அங்கே பிரசாதம்லாம் வாங்கி சாப்பிட்டு கரெக்டாக ஒரு 9 மணிக்கு 8:30 மணி 9 மணிக்கு இறங்க ஆரம்பித்தோம். இப்போ கரெக்டாக டைம் பார்த்திங்கன்னா 3 மணி போல் நம்ம அடிவாரத்தை வந்து ரீச் ஆகிட்டோம். இந்த ஆன்மீக பயணம் வந்து ரொம்ப ஒரு சிறப்பு வாய்ந்ததாக எங்களுக்கெல்லாம் அமைஞ்சது. கண்டிப்பாக நீங்கள் ஒவ்வொருவரும் இந்த மலையேற்றத்தில் பங்கு பெற்று வெள்ளியங்கிரி ஆண்டவரை தரிசிக்கணும்னு நாங்கள் கேட்டுக்கிறோம். எல்லாருமே குறைகளை வந்து விட்டுருங்க, அதுக்கு பதிலாக பாசிட்டிவாக நம்ம பேச்சுக்கு மதிப்பு கொடுத்து இனிமேல் யாரை சந்தித்தாலுமே உங்களுக்கு பிடிச்ச இறைநாமத்தை சொல்லி சந்திங்க. அதே மாதிரி கமெண்ட் பண்ணும்போது ஓம் நம சிவாய வாழ்க அந்த கமெண்ட் மட்டும் போட்டே இருங்க. கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து நல்லது நடக்கும். உங்களுக்கு வீட்டில் வந்து நல்ல விசேஷங்களும் நல்ல சுபகாரியங்களும் நடக்கும். உங்களுக்கும் இந்த மலையேற்றத்துக்கு இந்த வெள்ளியங்கிரி ஆண்டவர் அருள் புரிவார்.